ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் பேன். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா 2 செம்ம பெரிய ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டுமே வந்து மூவிஸ் கிடையாது, நம்ம சீரீஸ் தான். அண்ட் இதுக்காக ஒரு கிளாஷ் அண்ட் ஒரு வார் ஆட்டமே போயிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸ்டார்டிங் நம்ம ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகனோட சீசன் 2 ட்ரெய்லரும் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தி லார்ட் ஆஃப் த ரிங்ஸோட தி ரிங்ஸ் ஆஃப் பவரோட சீசன் 2 ட்ரெய்லர். சர்ப்ரைசிங்லி ரெண்டுமே சீசன் 2 அண்டு ஒரு ட்ரெய்லர் கிளாஷ் ஆட்டம் போயிட்டுருக்கு. நல்ல விஷயம் தான் சொல்கிறேன், ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி உலகத்தில் கிரியேட் பண்ண இந்த சீரீஸ் தான். சீசன் 1 அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க அண்ட் சீசன் 2 அந்த ஹைப் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே என்டையர் அந்த ட்ரெய்லர் என்னெந்து இருக்குது, எப்போ ரிலீஸ் ஆகுது, அதை பற்றி அப்படியே ஃபுல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகனோட சீசன் 2 என்டையர் நம்ம ஜூன் 16 தான் ரிலீஸ் ஆகுது. வேர்ல்டு வைட் ஃபுல்லாக வந்து நம்ம மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு தனி பிளாட்ஃபார்ம் இருக்குது, HBO மேக்ஸே தான். ஆனால் என்ன நம்ம இந்தியாவில் வந்து டேட்டா நம்ம ஜியோ சினிமா ஆப்லேயும் ரிலீஸ் ஆயிரும், ஏன்னா நம்ம இந்தியாவில் அங்கே தான் டைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு மெயின் கொஷின் ப்ரோ, நம்ம தமிழ் தெலுங்கு எல்லாம் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ் கைஸ், டெஃபினட்டாகவே. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன் சீசன் 1 கூட ஆல்ரெடி நம்ம தமிழ் டப்டோடையும் தான் ரிலீஸும் ஆயிருந்தது. ஆனால் என்ன இப்போது அன்னன்னைக்கே ரிலீஸ் ஆயிருமா, இது கொஞ்சம் லேட்டராக தமிழ் டப் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்களா, இது கொஞ்சம் அன்கிளாரிஃபைட். லைக் இன்னும் தனியாக ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணலையா, ஸோ அது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அதனால் அது கொஞ்சம் நம்ம லேட்டராக பார்த்துடலாம். ஆனால் என்ன இருந்தாலும் வீக்லி ஒரு எபிசோடோட தான் நம்ம ஜூன் 16 ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்டு சீசன் 1 நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கான்செப்ட். நம்ம ஆக்சுவலாக 2 டீமாக இப்போது பிரிச்சுட்டாங்க. ஒன்று வந்து டீம் பிளாக்னு சொல்லிட்டு, இன்னொரு வந்து டீம் க்ரீனுன்னு. அண்ட் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி எல்லாத்தையும் நல்லபடியாக சீசன் 1 டெவலப் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு நம்ம க்ரீன் ஹவுஸ் தான் வந்து என்டையர் கிங்ஸ் லேண்டிங் ஒரு இடத்துல வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ரெனேரா அண்ட் நம்ம டேமன் டார்கெரியன் தான் நம்ம பிளாக் டீம் பிளாக்னு சொல்கிறேன். அண்ட் அவங்க தான் வந்து செம்ம பெரிய லாஸோடையும் ஆயிருக்கு. ஸோ அது சீசன் 1 கிளைமேக்ஸில் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதெல்லாம் செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. இதுக்கப்புறமா என்னையா பண்ண போகிறீங்க, ஸோ அதுதான் சீசன் 2 ஃபுல் அண்ட் ஃபுல் வார் கேட்டகிரியாக இருக்க போது. ட்ரெய்லர் பயங்கர மாசாக இருக்குது. சில இடத்துல அப்படியே கொஞ்சம் கூஸ் பம்பிங்கான மூமெண்ட்டை அவங்க க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. மெயினாக சில டைலாக்ஸ் தான். அண்ட் செம்ம பெரிய ஒரு வார் சீக்வன்ஸ் வந்து நம்ம சீசன் 2 இருக்குதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி சொன்னது தான், லைக் செம்ம பெரிய ஒரு வார் சீக்வன்ஸ் நம்ம சீசன் 2 வச்சுருக்காங்கன்னு. பட் இப்போ ட்ரெய்லர்லேயே வந்து நல்லபடியாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம ஏகான் 2 கேரக்டர் இவர் தான் எங்கேயோ மேட் கிங்காக இருக்க போகிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்ஸோடு இருக்குது. நான் புக்ஸ் எல்லாம் எதுவுமே படிக்கல. அண்டு நான் ஜஸ்ட் என்னோட அசம்ஷன் தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு டோட்டல் மேட் கிங்கோட அந்த கேரக்டர் மாதிரியே ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. அண்ட் நடுவில் சில இடத்துலலாம் டைலாக் வரும், லைக் எனக்கு ரிவெஞ்ச் வேணும், ஸோ வார் என்ன வேணால் பண்ணுங்க, ஆனால் வார் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், அந்த மாதிரி சில ஏகானோட டைலாக்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் இந்த வாரில் யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தி லார்ட் ஆஃப் த ரிங்ஸோட த ரிங்ஸ் ஆஃப் பவர் சீசன் 2 கூட நம்ம ஆகஸ்ட் 29 தான் ரிலீஸ் ஆகுது. ரொம்பவே கேப் இருக்குதான் நம்ம ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன் சீசன் 2 பட் என்ன இருந்தாலும் ட்ரெய்லர் அட் அ டைம் தான் ரெண்டுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு சீசன் 1 நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் ப்ளஸ் அவங்க எவ்வளோ ஒரு ப்ரீக்குவலான சீரீஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரிஜினல் நம்ம தி லார்ட் ஆஃப் த ரிங்ஸோட அது நீங்கள் டைம்லேருந்து தெரிஞ்சிடலாம். அண்டு எனக்கு பொறுத்த வரைக்கும் சீசன் 1 நல்லபடியாக இருந்தது. என்ன கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, ஏன்னா அவங்க ஃபுல் ட்ராமா வைஸ்லேயும் அண்ட் கொஞ்சம் விஷுவலில் தான் வந்து ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருந்தாங்க. அண்டு அதெல்லாமே செம்ம ஜஸ்டிஃபைடாக தான் இருந்தது சீசன் 1. ஆனால் ஓகே, ரொம்ப முன்னாடியான ஒரு ஸ்டோரி. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நிறைய ரிங்ஸ்லாம் வந்து உருவாக்க போகிறாங்களாம். டோட்டல் மோர் தென் லைக் 11 ரிங்ஸ் கிட்ட இருக்கும். அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் ரிங் எல்லாம் வந்து நீங்கள் சீசன் 1 பார்த்துருப்பீங்க. அண்ட் மெயின் இன்னொரு கான்செப்ட் சௌரான் யாருன்னு சொல்லிட்டு ஒரு செம்ம பெரிய சஸ்பென்ஸ் ஆட்டம் வந்து சீசன் 1 வச்சுருப்பாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கலன்னா நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் பொறுமையாக சீசன் 1 பாருங்கள். பட் உண்மையாக சொல்லணுன்னா இப்போ அதில் இருக்க நிறைய கேரக்டர்ஸ் அண்டு அவங்க என்ன தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சீசன் 1 நானும் டோட்டலாக மறந்துட்டேன். எனக்கு ஜஸ்ட் இது மட்டும் ஞாபகம் இருக்குது, ஒரே ஒரு ரிங்கு மட்டும் தான் இப்போ உருவாக்க போகிறாங்க. அண்டு சௌரான் யாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடைசியில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அண்ட் எல்ஸும் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆர்க்ஸோட ஆர்மியும் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். லைக் டார்க்னஸ் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் அதில் ஒரு டவர் ஆட்டம் வந்து பெருசாக கட்டுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்டையர் டார்க்னஸை அழிக்க முடியும் அந்த லைட் பவர் வச்சுட்டு. ஸோ பேசிக்கலி இது இப்படி இதை வச்சு தான் அண்ட் எல்ஸும் சரி டுவார்ஃபும் சரி எல்லாம் வந்து ஒன்றா வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் இதுக்கப்புறமா என்ன
நடந்தது அது நம்ம சீசன் 2ல பார்த்துடலாம். அண்ட் சீசன் 2ஓட இப்போ ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா மோர் தென் 3 or 4 ரிங்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உள்ளே வந்து ஒரு 4-5 ரிங்ஸ் எப்படி உருவாக்குறாங்க அதோட கான்செப்ட் ஸ்டோரியும் வரும். பட் டோட்டலாக வந்து லைக் 11 ரிங்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம இன்னும் போக நெக்ஸ்ட் சீசனில் பார்த்துடலாம். அண்ட் இந்த சீசன் நிறைய சில மான்ஸ்டர்ஸும் உள்ளே காமிச்சிருக்காங்க. அதனால கண்டிப்பாக சொல்கிறேன் இதுவும் கொஞ்சம் பேட்டில் செக்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்ரெடி சீசன் 1ஓட ஃபீட்பேக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஓவர் ட்ராமாவாக இருக்குது, வார் சீனே காணோன்னு சொல்லிட்டு சஜஷன்ஸ் ஆடும் தந்திருந்தாங்க. அண்ட் சீசன் 2ஓட மேக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் வந்து லைக் கண்டிப்பாக இன்னும் நிறைய எங்கேஜிங்கான வார் ஆக்ஷன் சீக்வன்ஸோடு நம்ம சீசன் 2ல் ஆட் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் இருக்கோம். பை த வே என்கிட்ட நம்ம ப்ரைம் வீடியோவில் தான் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. அண்டு இவங்கெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க. லைக் ரிலீஸ் பண்ணும்போதே மல்டி டப் லாங்குவேஜில் தான் ரிலீஸோ பண்ணுவாங்க. ஸோ என்ன இருந்தாலும் இப்போ நம்ம ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் ஒரு பக்கம் சீசன் 2ஓட ட்ரெய்லர் வந்திருக்கு. அண்ட் இன்னொரு சைடு நம்ம ரிங்ஸ் ஆஃப் த பவரோட சீசன் 2 ட்ரெய்லராக. அண்ட் ரெண்டுமே என்டையர் இந்த ஃபேண்டசி உலகம் கேட்டகரி தான். ஸோ ரெண்டுத்துலேயும் ஒரு வார் சீக்வன்ஸ் பார்க்கலாம், மேஜிக்கல் மித்திக்கலான பவர்ஸோட பார்க்கலாம். அண்ட் அதுலேயும் நிறைய சில இந்த வார் ட்ராகன்ஸ் எல்லாம் உள்ளே காமிக்கிறாங்களா, அதனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பை த வே ஆல்ரெடி நம்ம ப்ரைம் வீடியோ கிட்ட பார்த்தீங்கன்னா 2 பெரிய லெவலான ஒரு ஃபேண்டசியான சீரிஸ் அவங்க கையில் இருக்குது. நம்ம த வீல் ஆஃப் டைமையும் நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரிங்ஸ் ஆஃப் பவரும். பட் இப்போ ஓகே நம்ம ஜியோ சினிமா கிட்டையும் நம்ம ஹெச்பியோட ரைட்ஸ் இருக்கிறதுனால அவங்களும் இந்த ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களும் நிறைய கொஞ்சம் ஃபேண்டசி கான்செப்டான சீரிஸை கிரியேட் பண்ண மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறாங்க. பட் ஃபேண்டசி சைடில் அவங்க அவ்வளோ அச்சீவ் ஆகலை. நம்ம விச்சர் சீரிஸ்லாம் நல்லபடியாக கொண்டு வந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஹென்ரி கேவல் போனதுக்கப்புறமா அந்த இன்ட்ரெஸ்ட்டும் வந்து அப்படியே டோட்டலாக ட்ராப் ஆயிடுச்சு. ஆனால் எப்படியோ சீசன் 4 நெக்ஸ்ட்டு வரதான் போகுது. ஆனால் எனக்கு அது பர்சனலாக அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி எனக்கு இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, ஜென்ரலாக அந்த எல்லாரையும் அப்படியே கேட்டு பார்க்கும்போது எல்லோரும் சொன்னாங்க ஹென்ரி கேவல் இல்லைன்னா எப்படி நம்ம என்டையர் அந்த சீரீஸே பார்க்க முடியும்னு. பட் பார்ப்போம் நம்ம லியாம் ஹெம்ஸ்வொர்த் என்ன பண்ணுறாருன்னு. பை த வே நெட்ஃப்ளிக்ஸில் ஏதாச்சும் நிறையா லைக் அவங்க நிறைய வச்சுருக்காங்க. பட் எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன கேட்டகிரியான சீரீஸாக இருக்குது. ஆனால் என்ன இருந்தாலும் அவங்கள்கிட்டையும் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான லைக் நம்ம ஒன் பீஸோட லைவ் ஆக்ஷன், வெட்னஸ்டே அண்டு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு தனி ரேஞ்சுனே சொல்லிக்கலாம் இப்போதைக்கு. பட் இந்த கிளாஷ்க்காக டெஃபினட்டாக செம்மையாக இருக்கும். அண்ட் நீங்கள் எந்த சீரீஸ்க்காக இன்னும் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அது கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன்னா டீம் க்ரீனா டீம் பிளாக்கா அதை மெயினாக வந்து ஷேர் பண்ணுங்கள். எனக்கு பர்சனல் ஐடியா நான் டீம் பிளாக் தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க தான் வந்து கொஞ்சம் கரெக்டான ஒரு அந்த த்ரோனுக்கு உட்கார்ற ஒரு வேர்த்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு ஸ்டோரி வைஸில் இப்போது தோணுது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதான் நம்ம ஷார்ட்டான ட்ரெய்லர் ரிவ்யூ ஆட்டோம். அண்ட் பை த இன்னைக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil. See you next video. Bye guys.